ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்பீடை வந்து நான் பிஎல்டிசி ஃபேனில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காயில்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎம் வந்து சேஞ்ச் ஆகும். நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஸோ ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடில் இருந்தது. ஸோ ஹை ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு அடுத்த போர்டு வரப்போ தான் உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடில் நல்ல குவாலிட்டியாக வர ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய ஸ்பீடு இருக்குது. ஒன்று ஒரு ஆர்பிஎம், அதே நேரத்தில் ஒன்று ஒரு வோல்டேஜ். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய காயிலோட டேர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதோட டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஸோ இதோட வாட்ஸ் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடில் வரும். ஸோ இதில் ஹை ஸ்பீடில் இருக்குது. அது மாதிரி நிறையா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன்ஸ் வந்து மாறும். 24 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, அது 48 வோல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட காயில் செக்மெண்ட் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போர்டோட டிசைன் இருக்குது. ஸோ ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நான் போர்டு வந்து எதாவது ஃபால்ட்னு அனுப்ப முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட காயிலோட ஃபோட்டோவையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கறது காரணம் வேறு காயில் வேணும் அப்படின்னா. நான் ரேட் ஏன் சொல்கிறதுனா, இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி